நம்ம திருமங்கை ஆழ்வாரே சொல்லியிருக்காரு ஒரு பாசுரத்தில், பெரிய திருமொழியில் அவரே சொல்லியிருக்காரு. ஒரு அழகான பாசுரம். அது என்னன்னு சொல்கிறேன். தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பற்றொழிந்தேன் உன்னை காண்பதோர் ஆசையினால் வேயை பூம்புழல் சூழ் விரையார் திருவேங்கடவா நாயேன் வந்தடைந்தேன் நல்கி ஆள் என்னை கொண்டருளே. ஸோ நிறைய அம்மா அப்பா மனைவி இல்லை மனைவி ஹஸ்பண்டு இல்லை மக்கள் பசங்க இதே மாதிரி நான் கட்டுப்பட்டுன்னு இருக்கேன். நான் இது ஒரு சம்சார நோய்ங்கிறது நம்ம மாட்டின்னு இருக்கோம். ஏன்னா என்னென்னா இது பகவானே கூட இதில் சொல்லியிருக்காரு, 13 சாப்டர்லேயே அவரே சொல்லியிருக்காரு. அதாவது மனைவி மக்கள் நம்ம ஃபேமிலி இதுக்கிட்ட டிட்டாச்சாக இருக்கணும்னுட்டு. ஏன்னா அவங்கெல்லாம் ஒரு ஆத்மா, ஜீவாத்மா. அவங்களோட வேலையை பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. நம்ம அவங்களுக்கோசரம் பண்ணலாம், இவ்வளோதான் பண்ணலாம். அதாவது என்னென்னா இங்கே லவ் அட்டாச்மெண்ட் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அன்பு அட்டாச்மெண்ட். அன்புங்கிறது அவங்களுக்கோசரம் பண்ணலாம், எல்லாம் சமையல் பண்ணலாம், எல்லாம் வேலை பண்ணலாம், அவங்கள பார்த்துக்கிறதுக்கு. சின்ன வயசில் ஒரு வயசு வரைக்கும், ஒரு 18-17 வயசு, அதுக்கப்புறம் அவங்கள நம்மளாலலாம் எதுவும் கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களோட கர்மா, அவங்க வந்திருக்காங்க, அவங்க பர்பஸ். ஒரு ஜீவாத்மா அவங்க ஓன் இதுக்கு வந்திருக்காங்க. நம்ம அவங்கள கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது அவங்கள. ஸோ நம்ம என்னன்னா எல்லாம் பண்ணலாம், ஆனால் அவங்க நம்ம வழிக்கு நம்ம சொல்கிற மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி நம்ம வருத்தப்படக்கூடாது. இம்பார்ட்டன்ட், ரொம்ப சிம்பிள். என்னென்னா லவ்வுக்கும் அட்டாச்மெண்ட்டுக்கும் என்ன வெரி சிம்பிள்னா, லவ்வுங்கிற அவங்களுக்கோசரம் எல்லாம் பண்ணணும், அவங்களுக்கோசரம் வேண்டிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் அவங்களுக்கோசரம் வருந்தக்கூடாது. நம்ம பவுண்ட்ரி அதான் முக்கியம். வருந்தாமல் நினைக்கக்கூடாது. என்ன நடக்குமோ, அவங்க இப்படி கஷ்டப்படுறாங்களே, நம்ம கஷ்டத்தை விட அவங்க படுற கஷ்டம் தான் நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணும். அது ஸோ அங்கே தான் நம்ம மாட்டிக்கிறோம். இப்போ ஒரு கதை ஒன்று இருக்குது, எல்லாருக்கும் கேட்டிருப்பீங்க. இந்த ஒரு புறா ஆண் புறா பெண் புறாவையும் அது குஞ்சுகளையும் விட்டுட்டு எங்கேயோ போகுது. பார்த்தா அதுங்க ஒரு வலையில் மாட்டின்னு இருக்குது. அப்போ அது என்ன அது 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 பயந்து போயிடுது. அதால் என்ன ஒன்றுமே யோசிக்கல. அது ஏதாவது பண்ணணும், அவங்கள காப்பாற்ற முடியல. அது என்ன பண்ணுறது, யோசிக்காமல் போய் அந்த வலையில் தானும் மாட்டிக்குது, அந்த வேட வலையில். அதுதான் நிறைய பேர் பண்ணின்னு இருக்காங்க. அவங்க கஷ்டப்படுறாங்களா, நம்ம அவங்களுக்கு சேர்ந்து நம்மளும் கஷ்டப்படணும். நம்ம கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஆக்சுவலாக நம்ம டிட்டாச்சாக இருந்தோம்னா அவங்கள இன்னும் ஹெல்ப் பண்ணலாம், அவங்கள எம்பவர் பண்ணலாம். நம்மளோட எனர்ஜி, நம்ம அந்த சமநிலை